ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப டேஸ்டான பருப்பு பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பர்ஃபெக்டான பருப்பு பொடிக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 100 கிராம் அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு துவரம் பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்ல வாசனை வந்துட்டுருக்கு. இந்த டைமில் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே பேனில் 100 கிராம் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு அந்த பருப்பு பொடியே வந்து டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதே பேனில் ஒரு 100 கிராம் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையை வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்தோம் அப்படின்னா அந்த மொறுமொறுப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம வறுக்கிறோம். ஒரு நிமிஷம் வறுத்துட்டு இதையும் அதே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 12 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகாயை ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்து விட்டுக்கலாம். இதனால சூடு ஏறினுச்சுன்னா மட்டும் போதும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 3 சின்ன பீஸ் பெருங்காய கட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு காஞ்ச கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா இந்த பெருங்காயத்தோடையே சேர்த்து அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும் போது தான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டை கல் உரலில் நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இதோட ஈரத்தன்மை எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பூண்டு நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் கரிஞ்சிடாமல் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வறுத்துட்டு இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான, ரொம்பவே டேஸ்டான, ரொம்பவே பர்ஃபெக்டான பருப்பு பொடி ரெடி. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.